ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்க மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய விதிமுறைகள் மற்றும் கட்டாய மாற்றங்கள் குறித்து இந்த காணொளி விளக்குகிறது. குறிப்பாக எம்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் போன்ற அட்டைதாரர்கள் தங்களின் கேஒய்சி சரிபார்ப்பு, ஆதார் இணைப்பு மற்றும் கைரேகை பதிவு ஆகியவற்றை இம்மாத இறுதிக்குள் முடிப்பது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. போலி ரேஷன் அட்டைகளை ஒழிக்கவும், தகுதியான பயனாளர்களுக்கு மட்டுமே அரசு சலுகைகள் மற்றும் பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்யவும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விதிமுறைகளை மிதையாக பின்பற்றாதவர்களின் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அல்லது பொருட்களை விநியோகம் நிறுத்தப்படலாம் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் நன்மைகள் குறித்தும் இந்த தகவல் உங்களுக்கு விரிவாக விளக்குகிறது. ரேஷன் கடைகளில் இந்த விதிமுறைகள் கண்டிப்பாக கட்டாயம் ஆக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா இனி ரேஷன் கார்டுகளை சில விதிமுறைகளை கட்டாயமாக கடைபிடித்தே ஆக வேண்டும். இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு செயலிலிருந்து போகிறோம். ஸோ ரேஷன் அட்டைக்கு உண்டான மெகா அப்டேட். நீங்கள் இந்த 3 வகை ரேஷன் கடைகளில் ஒருவராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிபிஎல் உதவித்தொகை மற்றும் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் புதிய விதிமுறைகளுக்கு பொருந்தும். ஸோ 100% உத்தரவாத டிவிகே அரசின் புதிய நடவடிக்கையால் ஏழை எளிய மக்களுக்கு முழுமையான மானியம் மற்றும் உதவித்தொகைகள் நேரடியாக சென்றடையும். இம்மாத இறுதிக்குள் இதை நீங்கள் செஞ்சு கொள்ள வேண்டும், இல்லைனா நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ இதை செஞ்சால் மட்டும்தான், தவறினா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படும், அரசு வழங்கும் உதவித்தொகை ரத்து, ரேஷன் அட்டை நிரந்தரமாக முடக்கப்படும். சரியான அளவு அரிசி மற்றும் கோதுமை, சர்க்கரை உத்தரவாதம், மானிய விலைகள் நேரடியாக கிடைக்கும், தகுதி வாய்ந்தவர்களுக்கு 100% முழு சலுகை. பழைய அமைப்பில் இருந்த ஓட்டைகள் இந்த அமைப்பு. ஸோ இது போலி அட்டைகள் பார்த்திங்கன்னா வெளியே போகுது. ஒருவருக்கு பல அட்டைகள் வெளியே போட்டிருக்கு. தவறான வருமான விவரங்கள் இருந்தாலும் வெளியே போகிறீங்க. ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் குறைவான பொருட்கள், ஒருவருக்கு குறைவான அது எல்லாமே மாறி போயிடுச்சு. பல ஆண்டுகளாக கைரேகை பதியாமல் இருந்தால் உண்மையான பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்றது தான். தூய்மை பணி அதிரடியாக 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் அரசால் கண்டறியப்பட்டு உடனடியாக நீக்கப்பட்டிருக்காங்க. ரேஷன் கடைகளில் புதிய தொழில்நுட்பங்களை நியமனம் செய்கிறாங்க. ஸோ அது என்ன அந்த புதிய தொழில்நுட்பங்கள், வரப்போகும் புதிய மாற்றங்கள், ரேஷன் விநியோகத்தால் வரப்போகும் புதிய மாற்றங்கள். முன்பு கண்காணிப்பு இல்லை, இனிமேல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் கட்டாயம். முன்பு கைரேகை பதியாததால் குறைந்த பொருட்கள், இனிமேல் பயோமெட்ரிக் முறையில் சரியான அளவு விநியோகம். தவறானவர்கள் மற்றும் சலுகைகளை பெறுதல், இனிமேல் முற்றுப்புள்ளி தவறானவர்களுக்கு 100% அரசு சலுகைகள் மட்டுமே இருக்கும். ஓகேங்களா? தவறான நபர்கள் பொருட்கள் வாங்குவதை முற்றிலுமாக தடுக்கப்படும். கள்ளச்சந்தையில் பொருட்கள் விற்கப்படுவது நிரந்தர புல் ஸ்டாப்பையும் வைக்கிறாங்க. ஸ்மார்ட் கார்டின் 4 கட்டாய தூண்கள் அப்படின்னா இகேஒய்சி சரிபார்ப்பு, கைரேகை பதிவு, ஆதார் இணைப்பு, மொபைல் இணைப்பு, இதெல்லாமே பாதுகாப்பு பலன்கள் இதெல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ பயோமெட்ரிக் மற்றும் இகேஒய்சி எப்படி இழந்தது? ரேஷன் கடையில் கைரேகை பதிவு, ஆதாரோடைய நேரடி சரிபார்ப்பு, ரேஷன் பொருட்கள் அளந்து திறக்கப்படும். போலி அட்டைகளை அகற்றவும், உங்களுக்கான அரிசி, கோதுமை, சர்க்கரை சரியான கிடைக்கவும் இது ரொம்ப முறையுங்க. மொபைல் மற்றும் ஆதார் இணைப்பு முடிச்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப அவசியம். இது இணைச்சா மட்டும்தான். ஆதார் மற்றும் மொபைல் எண் இணைக்கப்படாத அட்டைகளுக்கு ரேஷன் பொருட்கள் உடனடியாக நிறுத்தப்படும். இணைக்கப்பட்டால் உங்கள் பரிவர்த்தனை குறித்த உடனடி SMS அலர்ட் உங்கள் மொபைலுக்கு வரும். முக்கிய காலக்கெடு தவிர்க்க வேண்டாம். இது எல்லாமே இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னாடியே அப்டேட் செய்ய தவறினால் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. ஸோ உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது இசேவை மையத்தை அணுகி இதை பண்ணலாம். இதில் கேஒய்சி, ஆதார் இணைப்பு இது உறுதி செஞ்சுக்கலாம். உங்கள் கைரேகையை பதிவு செஞ்சுக்கோங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை தேசிய அளவிலான அணுகல்கள், 80 கோடி பயனாளர்கள், 28 மாநிலம் மூலமாக இதை பயன்படுறாங்க. ஏன் இது ஒரு ஜாக் போட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலி அட்டைகள் மற்றும் முறைகேடுகள் போயிடுச்சு, குறைவான அளவீடுகள் போயிடுச்சு, கண்காணிப்பில் ஒரு குறிப்பிட்ட கடையில் மட்டுமே என்றது போயிடுச்சு. 100% பயோமெட்ரிக், சரியான அளவில் முழு பொருட்கள், சிசிடிவி கண்காணிப்பு, இந்தியா முழுவதும் எங்கு வேணுமானாலும் வாங்கிக்கலாம். ஒரு தகுதியானவர்களுக்கு கிடைக்கும் முழுமையான பகுதியில் ஒரு மூட்டை அரிசி, கோதுமை, சர்க்கரை, உதவித்தொகை இது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கான இறுதி சரிபார்ப்பு பட்டியலையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஏழை எளிய மக்களின் பலன்கள் பறிக்கப்படாமல் இருக்க இந்த முக்கியமான தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்தாலும் நன்றி, வணக்கம்.